ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடன் சிறப்பு விருந்தினராக இருப்பவர் கேஜி மேனேஜிங் ட்ரஸ்டி திரு டாக்டர் பக்தவச்சலம் ஐயா அவர்கள். காந்தி மேம், ஓவர் டு யூ மேம். Doctor, very nice to meet you. Nice meeting you too. We are from a senior citizen home near Annur, Kovai Chinmayam Senior Citizen Retirement Home. It's a retirement home near Annur. வணக்கம் சார். உங்கள் பேக்ரவுண்ட் விக்கிபீடியால படிச்சால் நீங்க அன்னூர் 1940s பிறந்திருக்கீங்க. அந்த காலத்துல அன்னூர் மஸ்ட் ஹவ் பீன் a very small village. ஓகே, சோ நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? எப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்மால் வில்லேஜ் என்விரான்மெண்ட்ல இருந்து யூ studied further and were motivated to choose the medical field? How was time and life at that time in such a small village? 1953 பிறந்தேன். பிறந்தப்போ I will answer the question. Okay sir. அன்னூருங்கிற சின்ன கிராமம் கோயம்புத்தூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் சத்தியமங்கலம் ரோட்ல இருக்கு. காப்பாத்தப்பா முருகான்னு சொல்லிட்டு, முருகா என்ன காப்பாத்தினா இவரை டாக்டர் பண்றேன்னு அவரு முருகன் கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் நீங்க நம்பணும். 1945 there is no medical help in அன்னூர் கிராமம். ஏதோ ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஒரு எம்பி டாக்டர் 12 மணிக்கு யார் வர போறான்? முருகா 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 இவரை காப்பாத்தினா இவரை டாக்டர் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா ப்ராமிஸ் பண்றாரு. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை காப்பாத்தினா நம்ம உண்டியல பணம் போடுறேன், இல்லன்னா தங்க ரதம் ஓட்டுறேன், இல்லன்னா தலை மொட்டை அடிப்பேன்னு சொல்லுவோம். இவரு இந்த குழந்தையை காப்பாத்தினா தயவு செய்து இவனை காப்பாத்தினா இவனை டாக்டர் பண்றேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. ஸ்கூலு அங்க ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சேன். அலிக்காரம்பாளையத்துல ஒரு பெரிய வாத்தியார் அவர்கிட்ட திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சேன்.
தெரியும். ஒரு திண்ணை மேல ஒரு நோட்டீஸ் போர்டு பிளாக் போர்டு இருக்கும், ஸ்லேட் இருக்கும், எழுதி பழகணும். 5வது ஆகும்போது அப்புறம் நான் அன்னூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். எங்க வீட்டுல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 1.5 கிலோமீட்டர். அங்க நடந்துதான் போகணும். அப்ப எனக்கு வண்டி இல்ல, சைக்கிள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போடா நடந்து அப்படின்னா நடந்து போனேன். தமிழ் மீடியம் ஸ்கூல், அன்னூர் கவர்மெண்ட் ஸ்கூல், தமிழ் மீடியம் ஸ்கூல். எங்க அப்பா படிச்சது 5வது, எங்க அம்மா படிச்சது 5வது. அவங்களுக்கு 7 குழந்தைங்க. I am the second child. First child Balakrishnan is running the 10th Tirupati temple near காரமடை பக்கத்துல ஒரு 10th திருமதி டெம்பிள் நடத்திட்டு ஒரு கேஜி டெனிம் கம்பெனி வச்சிருக்காரு. இன்னொருத்தர் கண்ணப்பன், ராமசுவாமி, விஜயகுமார், அமிர்தலட்சுமி, கண்ணம்மாள், ராமகிருஷ்ணன் சினிமா தியேட்டர் நடத்துறாரு. பாலசுந்தரம் சிபிசி இன்ஜினியரிங் கம்பெனி நடத்துறாரு. இது மாதிரி அவங்களுக்கு மட்டும் டாக்டர் பண்ணணும்னு சொல்லி முதலே முடிவானது தானே. சோ என்ன எம்பிபிஎஸ்ல சேர்த்துறாரு. எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே பழையபடி அமெரிக்காவுக்கு போறேன். அமெரிக்காவில படிச்சு முடிச்சு பழையபடி இந்தியாவுக்கு வந்து அன்னூர்ல ஆரம்பிக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு, ஒரு 5 பெட் ஹாஸ்பிட்டல், மேல ஒரு போட்ட ஒரு பில்டிங் 5 பெட் இருக்கு. அப்புறம் என்ட்ரன்ஸ் படிக்கிறதுக்கு போனேன். அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு. 30 லட்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு. 47 வருஷம் ஆச்சு இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு. ஏன் நீங்க டாக்டர் ஆனீங்கன்னா, டாக்டர் வச்சதுக்கு காரணம் எங்க அப்பாவும் முருகப்பா. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அமெரிக்கையில் நடக்கிறது இல்லை, நம்ம நினைக்காததெல்லாம் நடக்கிறது. 47 வருஷத்துல 20 பெட்ல இருந்து 500 பெட் ஆயிருக்கு. அதுல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறது எனக்கு ரொம்பவும் க்ளோஸ். பிகாஸ் மனுஷனுக்கு ஹார்ட் முக்கியமா மூளை முக்கியமான்னு சொன்னா ஹார்ட் தான் முக்கியம். ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா நீங்க மயக்கமாயிடும். நெஞ்சு வலி வருதுன்னு வைங்க, நெஞ்சு வலி வந்தால் ஹார்ட் அட்டாக். கால் வலி வந்ததுன்னா லெக் அட்டாக். மூச்சு விட முடியலன்னா அது லங் அட்டாக். பிரெயின் அட்டாக்கு முக்கியமா தலை சுத்தம், கை கால் வராது, பேச்சு குளரும், முகம் கோணி போகும். அதுக்கு பேரு பிரெயின் அட்டாக். அட ஸ்ட்ரோக். ஹார்ட் அட்டாக் பேரு, ஹார்ட் அட்டாக் பேரு மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். ஹார்ட்ல பிளட் சப்ளை சரியா போறது இல்லை. அதுக்கு நான் லோடிங் டோஸ் மாத்திரை பாக்கெட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். லோடிங் டோஸ் மாத்திரை பாக்கெட்ல வச்சிருந்தா அவசரத்துக்கு நமக்கு அந்த மாத்திரை உபயோகமாகும். பாக்கெட் டாக்டர் பாருங்க, அந்த காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு பேரு லோடிங் டோஸ் டேப்லெட்ஸ். பாக்கெட்ல வச்சிருப்பேன் நான். யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம். குளோபிடாப், அட்ராஸ்டாட்டின், டிஸ்பிரின் இந்த மாத்திரை பாக்கெட் வச்சிருந்தா யாராச்சும் நெஞ்சு வலி வந்தா அவங்களே மாத்திரை சாப்பிடலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹார்ட் அட்டாக்ங்கிறது யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம். எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லல. பெண்களுக்கு வரலாம், ஆண்களுக்கு வரலாம். இன்னைக்கு 21 வயசுல டாக்டர் சரவணன் ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி ஸ்டென்ட் போட்டிருக்காரு. 21 வயசு, கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரார். கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் ஒரு ஏழப்பட்ட நோயாளி. நோ பேட் ஹேபிட்ஸ். 21 டென்ஷன் பார்ட்டி. 21 வயசு, கல்யாணமாயி 1 மாசம் ஆச்சு. யாருக்கு வேணா பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது சைலண்டா வரும். உடம்பெல்லாம் வேர்க்கும். இசிஜி எடுத்து பார்த்தா ஹார்ட் அட்டாக். வெறும் வேர்வைதான் இருக்கும், பெயின் இருக்காது. கொஞ்சம் பேருக்கு இந்த சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது வேர்வை வரும். சக்கரை வியாதி வர்றதுக்கு என்ன காரணம்? இருதயத்துக்கு மாரடைப்பு வியாதி வருவதற்கு என்ன காரணம்? ஒன்னு பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர். 2வது ஹை பிளட் சுகர். 3வது ஹை கொலஸ்ட்ரால். 4வது லைஃப் ஸ்டைல், சோம்பேறித்தனமா இருக்கிறது, நடக்கிறது இல்ல, சும்மா வீட்டுல இருக்கிறது. 97 வயசு பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் நித்யன் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. 97 வயசு. 100 வயசு இருந்தாங்க நம்ம ஆபரேஷன் பண்ணி 100 வயசு இருந்தாங்க. 3 வயசு நாங்க போய் 100ஆண்டு விழாவில் போய் கலந்துட்டு வந்தோம், நானும் டாக்டர் நித்யனும். எதுக்கு சொல்றேன்னா, பணக்காரனுக்கு வரலாம், ஏழைக்கு வரலாம், கூலி பண்ற ஒரு தொழிலாளிக்கு வரலாம், ஒரு பெரிய படிச்ச போஸ்ட் கிராஜுவேட் அரசியல்வாதிக்கு வரலாம், திருடனுக்கு வரலாம், கொள்ளக்காரனுக்கு வரலாம், யாருக்கு வேணா வரலாம். ஹார்ட் இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. 100 வயசு இருக்கு. 100 வயசு இருக்கணும்னா என்ன பண்றது? 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிட்டா என்ன பண்றது? அதனால 100 வயசு இருக்கணும்னா 100% வெஜிடேரியன். உங்க பிளட் பிரஷர் 100, உங்க கொலஸ்ட்ரால் 100, பிளட் பிரஷர் 100 மில்லிகிராம், 100 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்குரி, பிளட் கொலஸ்ட்ரால் 100 மில்லிகிராம், பேட் கொலஸ்ட்ரால் 100 மில்லிகிராம் மேல போக கூடாது. பிளட் சுகர் 100 மில்லிகிராம். 100 மைல், மாசத்துக்கு 100 மைல் நடக்கணும். தினம் 3 மைல் நடக்கணும். விறு நடந்து வேர்வை வர்ற மாதிரி நடக்கணும். போய் ஜிம்னாசியத்துல போய் 3 மணி நேரம் வேலை பண்ணணும்னு அவசியம் இல்ல. 100% சந்தோஷமா இருக்கணும்.
சந்தோஷமா இருக்கிறது கஷ்டம் தான். பட் 100% சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி 100% வெஜிடேரியனா இருக்கணும். நான் வெஜிடேரியன் சாப்பிடப்படாது. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஆல்கஹால் சாப்பிட்டா கார்டியோ மயோபதி வரும். சிகரெட் சாப்பிட்டீங்கன்னா பொட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வரும். காம்பினேஷன்ல கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக், சுகர் பிளஸ் ஸ்மோக்கிங் ஹார்ட் அட்டாக். நான் சொல்றது கேட்டுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, பேர குழந்தைகள் இருக்கு. நீங்க தான் முக்கியமான மகாராணி வீட்டுல. நீங்க தான் முக்கியமான மகாராஜா. நீங்க எத்தனை நாள் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பொறுப்பா இருக்கும். நிறைய பேரு நேற்று அட்மிட் ஆயிருந்தாரு, சாய்ராம் சொல்லிட்டு. அவங்க ஒய்ஃப் அட்மிட் ஆனாங்க. 70 வயசு 75 வயசு. ஒரே ஒரு பொண்ணு அமெரிக்காக்கு அனுப்பிட்டாங்க. இங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க ஹார்ட் அட்டாக்ல. அங்கிருந்து அடிச்சு பிடிச்சிட்டு வரா. எனக்கு ஹார்ட்ல ஏன் முக்கியமா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஹார்ட்டை காப்பாத்தி விட்டா அவங்க வண்டி ஓடுது. எப்படி ஒரு என்ஜின் ரிப்பேர் பண்ணா அந்த கார் ஓடுதோ அது மாதிரி என்ஜின் தான். இதயம் ஒரு கோவில். ஹார்ட் இஸ் அ டெம்பிள். கோயிலுக்குள்ள போய் நம்ம சத்தம் போட்டு திட்டலாமா? டென்ஷன் பார்ட்டி வரலாமா? கோயில போய் மட்டன் பிரியாணி சாப்பிடுவீங்களா? கோயில போய் ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களா? உங்க இதயம் ஒரு கோயிலுங்க. அந்த இதயத்தை பாதுகாப்பதுக்காக இத்தனை நேரம் உங்ககிட்ட பேசினேன். அடுத்த கேள்வி சார். இன்னும் ஒரு கேள்வி சார். இது கொஞ்சம் பின்னால போயிட்டு நீங்க வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மவுண்ட் சைனாய் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க. மவுண்ட் சைனாய் ஹாஸ்பிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் வேர் யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட். நீங்க அங்க படிச்சுட்டு திடீர்னு how did you take the decision to come back to கோயம்புத்தூர் சார்? நல்ல கேள்வி சார். என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். இங்கிருந்து வெளியூர் போனவங்க எல்லாம் அங்க நல்ல பணம் நிறைய கிடைக்கிறது, சொகுசான வாழ்க்கை, ஏர் கண்டிஷன் ஊரு, ஏர் கண்டிஷன் காரு, ஏர் கண்டிஷன் வீடு, எல்லாருமே நல்ல சாபிஸ்டிகேட்டட் வெள்ளக்கார மனுஷன் இருக்காங்க. எந்த விதமான பொல்யூஷன் இல்லாத ஊரு. அதனால அங்க போறவங்க திரும்பி வர்றதில்லை. எங்க அப்பா நான் சொன்னேன் அமெரிக்கா போகலாம் இருக்கேன் அப்படின்னு. 1.5 வருஷத்துல வரணும்னு சொல்லி எனக்கு 1.5 வருஷம் தான் விசா கொடுத்தார். போயிட்டு 1.5 வருஷம் முடிச்ச உடனே போன் பண்ணார், டேய் டாக்டர் திரும்பி வா அப்படின்னாரு. நான் வந்து 1.5 வருஷம் தான் ஆச்சு, இன்னொரு வருஷம் இருந்துட்டு வரேன். இது பாரு, உன்னை டாக்டர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வெள்ளைக்காரனுக்கு வைத்தியம் பண்றதுக்கு இல்ல, எங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ எங்களுக்கு வைத்தியம் பண்ண ஆனுங்க அப்படின்னாரு. ஒரு ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், என்னங்க இப்பதானே வந்தேன், 1.5 வருஷம் ஆச்சு, அமெரிக்காவிலேயே முழுமையா பாக்கல, போயிட்டு வந்தா போறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க ஒய்ஃப் புறப்பு வந்துட்டோம். கூடவே என்னுடைய சன் அசோக் பக்தவச்சலம் வந்தார். அவருக்கு அப்ப வயசு 6 வயசு இருக்கு, 5 வயசு இருக்கும். வந்தோம், ஒரு 20 பெட்ட ஹாஸ்பிட்டல் கட்டினாரு. அவர் சொன்னதுனால தான் வந்தேன். அப்பாவா அமெரிக்காவா, அப்பாவா அமெரிக்காவா, அப்பா சொல்றபடி கேக்குறதா? ரெண்டும் ஏல தான் சார் ஆரம்பிக்குது. அன்னூர்ல இருந்து அமெரிக்கா போன பாருங்க, அது ரெண்டும் ஏ தான் பாருங்க. ஆமா, அதுவும் ஏ தான். அன்னூர் அமெரிக்கா. அப்பா அப்பா தான் முக்கியம் லைஃப்ல. அம்மா அப்பா தான் முக்கியம், மத்ததெல்லாம் செகண்டரி. பணத்தை வச்சு என்ன பண்றதுங்க சொல்லுங்க ராஜ்குமார்? கரெக்டுங்க. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம்.